வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃபுல் மெக்கானிக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ வந்து நம்ம ஒர்க்ஷாப்பில் வந்து அடிப்பட்ட வண்டியை கொண்டு வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் டேமேஜ் இதில். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு உள்ளே போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கீழே சேஸ் முதல் கொண்டு ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆஃப் பாடி சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடுலேயும் டோட்டலாக அடி, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் டோர் 2 ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஆஃப் பாடியை வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 கிட்ட கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப் பாடி நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபுல் பாடி பெயிண்டிங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் ஒர்க்கு, ரியர் டிக்கி, ரைட் சைடு ஃப்ரண்ட் டோர், ரியர் டோரு எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு மெட் கார்டு 1, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஹெட்லைட் டூம் 1, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டைலைட் இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க, நம்ம டோட்டலாக பாடி ரிமூவ் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு அண்டர் சேஸ் எல்லாமே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டஸ்ட்டு மண் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதோட பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி, அதை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழைய மார்க்கெட்டில் நம்ம வந்து பாடி கேட்டிருக்கோம். இதோட டோட்டல் காஸ்ட் வைஸ் வந்து கஸ்டமருக்கு நான் கொடுத்தது 1,80,000 ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கஸ்டமருக்கு வந்து கொட்டேஷன் நான் வேலை முடிச்சுட்டு ஃபுல் வீடியோஸ் நான் இது போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து நான் முடித்து எடுக்கும்போது 2,05,000 வந்திருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பக்கம் வந்து லெஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 1,90 சில்லற வரையும் நம்ம வந்து ஃபைனல் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஆல்ரெடி நான் ஆஃப் பாடி வந்து பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கி நம்ம ஆஃப் பாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாடியில் நம்ம வந்து ஆல்ரெடி சேஸில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாடியில் இருக்கிற டிங்கர் வேலை எல்லாமே நம்ம வந்து நீட்டாக செஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அடிப்பட்ட பாடியிலேருந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் ரிக்கவர் பண்ணி அதை பார்த்திங்கன்னா கழட்டி இதில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த பாடியில் இருக்கிற டிங்கரிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடி ஆஃப் பாடி கட் பண்ணி இதில் வந்து இந்த வண்டியில் ஃப்ரண்டேஜ் ஜாயின் பண்ணி டோட்டலாக மெக்கானிக்கல் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஏசி ஒர்க்கு இது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்தோன்னா 2,00,000 வந்து நாங்கள் டோட்டலாக ஃபைனல் பண்ணி முடித்து கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் வைஸில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அரியலூர் மாவட்டத்திலேருந்து நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்ரோச் பண்ணி வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பட்ஜெட் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லிட்டேன். உங்களுடைய வண்டியும் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜோ இல்லை நெக்ஸ்ட் வந்து ரஸ்ட்டு, பாடியில் டிங்கரிங் ஒர்க்கு அந்த மாதிரி எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் மெக்கானிக்கல் வேலையும் செஞ்சு கொடுப்போம். அக்சசரிஸு, சீட் கவரு, சன் ஃப்ரேமு, ரெண்டாவது வந்து பிளாட்ஃபார்ம் மேட்டு இதெல்லாமே நம்ம இன்ஃபிட் பண்ணி நீட்டாக வண்டி டெலிவரி கொடுப்போம். உங்கள் வண்டி என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் கொடுப்போம். ஏன்னா இந்த வண்டி நான் ஆல்ரெடியே வந்து கரெக்டான டெலிவரி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இந்த வண்டி டெலிவரி கொடுக்க முடியல. ஏன்னா இருக்க எனக்கு வேலை வந்து இந்த வண்டியில் வந்து அதிகமாக டைம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 மாதம் to 2 மாதம் கால்குலேஷன் பண்ணேன் இந்த வண்டி நம்ம முடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு இந்த வண்டி வந்து 3 மாதம் டைம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் எந்த அளவுக்கு வேலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைமிங் எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கொடுக்குற டிங்கரிங் வேலைக்கு இல்லை நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் வேலைக்கு எல்லா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எங்களுக்கு டைம் கம்பல்சரி வேணும். ஏன்னா நாங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் அந்த கமிட்மெண்ட் மீறியும் வண்டி டைம் பாராயிருது. அதனால் டோட்டலாக வந்து நீங்கள் கரெக்டான டைம் எடுத்து எங்களுக்கு வண்டி கொடுத்தீங்கன்னா நீட்டாக உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் என்னால் செஞ்சு தர முடியும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஸ் எல்லாமே வெல்டிங் பண்ணி முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஒயிட் கலர் பெயிண்ட்டு எல்லாமே அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவுட்டரில் அந்த இன்ஜின் ரூமில் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம அந்த பழைய பாடி எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணது எல்லாமே நீட்டாக வெல்டிங் பண்ணி தெரியாத மாதிரி பேஸ்ட் ஒர்க் பண்ணி டோட்டலாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டு அடிச்சிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி பார்க்குறீங்க இந்த பாடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிங்கர் வேலை எல்லாமே முடிச்சு இதோட வேலை இப்போ டோட்டலாக வந்து ஒயிட் கலர் அண்டர் சேஸ் இப்போது உள்ள இன்னர் எல்லாமே அடிச்சுட்டு நம்ம வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வண்டி நம்ம பாடி சேஞ்ச் பண்ணதில் எல்லாமே ஷார்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கா எல்லாமே செக் பண்ணணும். டோட்டலாக இந்த மாதிரி உங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் என்ன செஞ்சு தர முடியும். ஏன்னா டோட்டலி இவ்வளோ டேமேஜுக்கு நாங்கள் இன்கேஸ் ஆஃப் பாடியே வந்து டோட்டலாக மாற்றி நம்ம டோட்டலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். டோட்டலாக வந்து 2,00,000 பில் ஆயிருக்கு. இவ்வளோ என்னால் நெருக்கி லோ பட்ஜெட்டில் பண்ணி எனக்கு இவ்வளோ காஸ்ட் வைஸ் வருது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோர் ரூம்லேயோ இல்லை நம்ம வெளியே பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் வைஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும்.
இதில் மாற்றின பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டிக்கி, ரைட் சைடு ஃப்ரண்ட் டோர், ரியர் டோரு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு ஹெட்லைட் டூமு, ரைட் சைடு ஃப்ரண்ட்டு மெட் கார்டு ஒன்று பழசு எடுத்திருக்கோம். அப்புறம் 2வது ரியரில் வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் ஃபுல் டேமேஜ் ஆனதெல்லாம் ரியரில் வர டாப் லைட்டு, ரியரில் வர டேஞ்சர் லைட்டு எல்லாமே வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்டேஜ் இந்த பழைய அடிப்பட்ட வண்டியிலேருந்து ஃப்ரண்டேஜை கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அந்த பாடியில் வந்து ஜாயின் பண்ணி எல்லாமே வெல்டிங் பண்ணி நீட்டாக வந்து சேஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாடி பெட்டு, ஏன்னா நம்ம பாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதில் மாட்டினதுனால அந்த பாடி பெட்டு, பாடி போல்ட் எல்லாமே புதுசு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டோட்டலாக வந்து நம்ம பாடி சேஞ்ச் பண்ணதெல்லாம் இன்னர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக தொடச்சிட்டு இன்னர் பிளாட்ஃபார் எல்லாமே நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கி லோ பட்ஜெட்டில் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். என்னுடைய நம்பர் ஃபுல்லாகவே எல்லாமே இந்த வீடியோஸில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்னர் பெயிண்ட் பண்ணதுனால அந்த ஃபிட்டிங்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்ஜின் ஒயரிங் கிட் எல்லாமே கழட்டி நம்ம நீட்டாக மாற்றுறதுனால எல்லாமே ஷார்ட் பண்ணி பார்க்கணும். அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அலைன்மெண்ட்டில் வந்து சேஸ் என்ன பெண்ட் இருக்கா, இல்லை அலைன்மெண்ட் லெஃப்ட் ரைட் இருக்குதா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரீடிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ டோட்டலாக வந்து ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இது 13,000 மேலே வருது ஃப்ரண்ட் பம்பர் மட்டும். ஆல்ரெடி லெஃப்ட் சைடு ஒரு ஹெட்லைட் புதுசு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து எங்களுக்கு முடிக்க 3 மாதம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு கரெக்டான டைமிங் இருந்தால் தான் எங்களால் வேலை செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பெரிய பெரிய வேலைலாம் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் வண்டி கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சாத்தியமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒன்று நினச்சி கை வைக்கிறோம், ஆனால் வண்டியில் வந்து நிறைய வேலை அதிகமாக தருது. இப்போ ஆல்ரெடி புதுக்கோட்டை வண்டியெல்லாம் வந்திருக்கு நம்மக்கிட்ட. அந்த வண்டி பிடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டியோட வேலையே ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டி நீட்டாக நாங்கள் வந்து வேலை செஞ்சு டெலிவரி கொடுத்துருவோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு வண்டி வந்து ரெடியாக இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இத்தனைக்கும் கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நேரில் எல்லாமே வந்து பார்த்துட்டு டோட்டல் டெலிவரி கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டி டோட்டலாக முடிச்சு கஸ்டமரும் வந்து நல்லா திருப்தியாக வந்து பார்த்துட்டு அவங்களும் கஸ்டமர் ஒரு நாள் ஃபுல்லாக டேயில் ஃபுல்லாகவே இருந்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, இந்த டாய்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கும் பில் வாங்கலை. முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஆஃபராக என்ன பண்ணி தர முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம். ஏன்னா பட்ஜெட் வைஸ் அதிகன்றதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோ பண்ணி தருவோம். கஸ்டமருக்கு டோட்டலாக இது வந்து பாதாம் ஒயிட் தான் அடிச்சிருக்கோம், நார்மல் ஒயிட் தான் டோட்டலாக அடித்து கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோஸில் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். 1 பை 1 நான் இந்த வீடியோ எடுக்க கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 பை 1 நான் எல்லா டோட்டலாக வீடியோஸ் எடுத்து வச்சு தான் நம்ம எடிட் பண்ணி போட முடியும். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு வண்டியும் போட்டுகிட்டே இருக்கேன். என் ஒர்க் ஷாப்பில் எல்லா வண்டியுமே நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறோம். டோட்டலாக இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவேரா ஒன்று வீடியோஸ் வரும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். 2005 2013 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் டவேரா. அந்த மாதிரி எல்லா வண்டியும் மாடிஃபை பண்ண முடியும். 2வது மெக்கானிக்கல் வேலையும் பண்ணி தர முடியும். டோட்டல் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் டோட்டலாக பண்ணி கொடுத்துறோம். மெக்கானிக்கல் ஒர்க்கு, அக்சசரிஸு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது. நம்ம அவுட்டரில் எடுத்துகிட்டு இப்போது ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு, சின்ன கரெக்ஷன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அண்டர் சேஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அண்டர் சேஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு அலைவில் ஃப்ரண்ட் அலைவில் எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அலைவில் எல்லாம் பெயிண்ட் பண்ணி டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக ஒட்டி புதுசு போட்டு நம்ம ஒட்டி நீட்டாக கொடுக்குறோம். அடிப்பட்ட பாடியை வந்து 95% வந்து நம்ம கிளியராக கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு நீட்டாக வேலை செஞ்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ வண்டி ஆல்ரெடி வேலை முடிஞ்சுது. இதோட அவுட்புட் தான் நீங்கள் ஃபைனலாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெகுலராக போட்டிருக்கேன். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வண்டியும் லோ பட்ஜெட்டில் பண்ணி தரணும்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணிடுங்க. என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஆல்ரெடி ஸ்க்ரீனில் கொடுத்தது தான் வாட்ஸ்அப் நம்பரு. அதுலேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு நீங்கள் தைரியமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்போ ஆல்ரெடி தீபாவளி வரையும் எங்களுக்கு ஃபுல் வேலை இருக்கிறதுனால நீங்கள் தீபாவளி முடிஞ்சு இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே எங்களுக்கு வண்டி கொடுங்க, நீட்டாக வேலை செஞ்சுக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி 17 வண்டி கையில் ஸ்டாக் இருக்குது. வெளியூர்லேருந்து கூப்பிட்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஏன்னா என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்ரோச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை ரெகுலராக வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால் நான் எல்லாருக்குமே வேலை செஞ்சு தர முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நீட்டாக கேர் பண்ணி வண்டி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக என்னால் பண்ணி தர முடியும். அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் என்னால் பண்ணி தர முடியும். திருப்பணும் சொல்கிறேன், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாதாம் ஒயிட்டு வந்து அடிக்க நம்ம 25,000 வரும். இதிலே வந்து பேல் ஒயிட் அடிக்கிறதா இருந்தால் 28,000 வரும்.
டோட்டலாக பட்ஜெட் வைஸில் பண்ணித்தரேன். நீங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் டோட்டலாக ஆல்டர் பண்ணுறது எல்லாமே போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2003 ஸ்கார்பியோ வந்து S11 மாற்றிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் டவேராவில் நான் உங்களுக்கு டவேரா மூலமாக பார்க்குறேன். ஏன்னா 2005 டவேரா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அந்த வீடியோஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெகுலராக போட்டிருப்பேன். என்னோடய சேனலை இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோடய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு நான் இந்த வீடியோஸ் மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்.